ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Tawa. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு அண்ட் எக் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட தான் ஆகும். இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் இருக்க மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அது கண்டிப்பாக அப்பியர் ஆகும். மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட தோல் நம்ம சீவி தனியாக எடுத்துடலாம். தோல் சீவின அப்புறம் நம்ம ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸ்லைஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண அப்புறம் நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொட்டேட்டோவில் இருக்க ஸ்டார்ச்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ண அப்புறம் ஒரு ஒயிட் கிளாத் மேலே அதை போட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு ஃபேடட் ஒயிட் ஷால் தான் எடுத்திருக்கேன், காட்டன் ஷால். உங்கள்கிட்ட அது இருந்தால் அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஓல்ட் ஷால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிடலாம். பவுலில் ஆட் பண்ண அப்புறம் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா இது மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை போட்டதும் நம்ம டச் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ணாதுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரைஸ் கொஞ்சம் ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். அதை நம்ம ஃபோக் வச்சு செப்பரேட் பண்ணிடலாம். செப்பரேட் பண்ணி விட்ட அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் முன்னாடியே எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் மேலே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 10 to 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பொட்டேட்டோ நல்லா வெந்திருக்கும். நல்லா சீஸ் மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவாக மீந்திருந்தது. அதில் நான் ஆனியன் ரிங்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு எதாவது இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவ்வளோதான், சூப்பரான எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான எக் அண்ட் முட்டை வச்சு நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு அண்ட் எக் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Tawa. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு அண்ட் எக் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம்.